நாம் இப்போ எக்ஸைஸ் 2.6ல 8 சம் பார்க்கலாம். சம் வாசி பாருங்க. Raghu wish to buy a laptop. He can buy it by paying 40,000 cash pay பண்ணி வாங்கலாம், மொத்தமா கொடுத்து வாங்குறோம். ஆர் பை கிவிங் இட் இன் த 10 இன்ஸ்டால்மெண்ட். தெரியல, உங்க இன்ஸ்டால்மெண்ட்ல தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் வாங்குவாங்க இல்லையா, 40,000 வாங்கலாம். இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கண்டிப்பாக பே பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் இவங்க கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மாதம் நமக்கு எவ்வளோ கட்டுறாரா, 4,800 கட்டுறாரா. செகண்ட் டைம் நமக்கு 4,750. தேர்ட் டைம் அது 4,700. அப்போ என்ன அது 4,800, 750, 7 அப்படின்னா அது 50 கொஞ்சம் கம்மியாகுது. அப்போ கண்டிப்பாக என்ன அது நமக்கு எது ஃபார்ம் வந்து ஏபிஎஃப் ஃபார்ம் வந்தால அதை ஃபர்ஸ்ட் எழுதலாம் ப்ளஸ் சரிங்களா. அப்போ நமக்கு வந்து இடத்துல தி மந்த்லி இல்லையா, monthly installment amounts for an AP form வந்து அது that is என்னது பாருங்க, 4,800, 4,750, 4,700. அப்போ இந்த இடத்துல பாருங்க ஏ வந்து 4,800, டி தெரியும் உங்களுக்கு, T2 minus T1, 4,750 minus இந்த 4,800 மைனஸ் 50 வந்துருமா. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து n கண்டுபிடிக்கலாமா, அது n நமக்கு ஓகே. அந்த 10 இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு அப்போ என்ன 10 போடலாமா, n = 10. ஏன் 10 இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்டினேன், இந்த டோட்டல் அமௌண்ட் தான் முடியும். அப்படின்னா சம் தானே, இது ஃபர்ஸ்ட் மந்த்து, இது செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்து எல்லாத்தையும் அது ஆட் பண்ணணும் இல்லையா. அப்போ சம் தானே, அப்போ சம்முக்கான ஃபார்ம் ஃபஸ்ட்டு போடலாம். SN = n/2 2a + n - 1 × t. நமக்கு அந்த லாஸ்ட் எல் வேல்யூ தெரியாது, அதனால் இந்த ஃபார்ம் போட்டாகணும். PS 10 n வேல்யூ 10 தான் /2. 2 × a வேல்யூ என்னதுங்க 4,800 + n அது 10 - 1, d அது -50. அடிச்சிடமா 5 இப்போ 5 2 × 4,800 வரும், 9,600 கொடுக்கலாமா, ப்ளஸ் 9 வருமா இன்ட்டு -50. இப்போ வரும் 9,600 minus 450 வருமா. இப்போ சப்ரா பண்ண வரும் நமக்கு 9,150 வருமா. மல்டி பண்ணலாமா, 19 × 5, 5 5 45 4 25 சாரி 25. அப்போ 5 1s 5 7 5 9s 45. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 0 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 45,750 ருபீஸில் போட்டுருங்க. இப்போ ருபீஸ் உங்களுக்கு போட்டு அந்த 45,750 இதான் இந்த 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுற அமௌண்ட் இல்லையா. அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. அப்புறமா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரியாமா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் நமக்கு இந்த டோட்டல் அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். total amount paid in 10 installment is put rupees 45,750 rupees. ஓகேங்களா. அப்போ செகண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க, how much extra amount he has to pay இல்லையா. அப்போ extra amount he has to pay. No, இந்த அமௌண்ட் இருக்கிறதுனால 40,750 அது வந்து கழிச்சிருந்தோம். ஆக்சுவல் அமௌண்ட் 40,000 தானே. அப்போ நமக்கு ருபீஸ் 5,750 ருபீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பே பண்ணணும். சம் புரிஞ்சிட உனக்கு. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏபி ஃபார்ம் வந்து அப்போ ஏவல் டிவரி கண்டுபிடிச்சுங்க. 10 இன்ஸ்டால்மெண்ட் n 10 தான். அப்போ அதை எஸ்எம் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எவ்வளோ 10 இன்ஸ்டால்மெண்ட் என்ன தெரிஞ்சிடும். ஆக்சுவல் அமௌண்ட் வந்து லேப்டாப் 40,000 இல்லை அப்படியே
ஃபுல் கேஷ் கரெக்டாக வாங்குறது இருந்தால் அப்போ அந்த 45,000 நம்ம 40,000 கிடைச்சுன்னா அந்த நமக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அமௌண்ட் கிடைச்சிடும் அவ்வளோ.